ஸோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஷூட் சிஸ்டம் அந்த லெசனுடைய லெக்சர் நம்பர் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ போன லெக்சர்ல வந்து ஸ்டெம் ஷூட் சிஸ்டம் உடைய போன 2 லெக்சர்ல பாத்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம் உடைய ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல ஸ்டெம் பார்ட்க்கு வந்தோம். அந்த ஸ்டெம் உடைய கேரக்டரிஸ்டிக், அப்புறமா வந்து அந்த ஸ்டெம்லயே ஒரு மாடிஃபிகேஷன் வந்து அண்டகனல் மாடிஃபிகேஷன். அதுல வந்து நம்ம 4 டைப்ஸ் பார்த்தோம். கரெக்டா? இப்போ வந்து நம்ம சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் பார்க்கலாம். சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் இதுதான் என்னன்னா, இந்த ஸ்டெம் வந்து பார்ஷியலி ஏரியலா இருக்கும். அப்படின்னா அதோட பாதி பார்ட் வந்து கிரவுண்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும், பாதி பார்ட் வந்து மேல வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நேரா ஏரியலோட எக்ஸாம்பிள் எடுத்துனா நேரா எரெக்டா மேல வந்திருக்கும் ஸ்டெம். ஓகேங்களா? சாயிலுக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா எரெக்டா லாங்கா வந்து ஸ்டெம் வந்திருந்தா அதை ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா சாயிலுக்கு மேல வந்து அப்படியே பரவி இருக்கும், சாயிலுக்கு கொஞ்சம் உள்ள கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா வந்து மொத்தமா அந்த ஸ்டெம்ல கொஞ்சம் பார்ட் வந்து சாயிலுக்கு உள்ள இருக்கும். அதான் வந்து சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். இது இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். சோ என்ன நம்ம படிக்க போறோம்? சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம்ல, சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்னா இதோட ஸ்டெம்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். இதோட ஸ்டெம்ஸ் தான் எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். வீக்கா இருக்கிறதுனால அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீளமா வந்து அதனால நிக்க முடியல ஏர்ல. இது வந்து உடைஞ்சிருச்சு. அதனால வந்து சாயில்லயே வந்து அப்படியே வந்து லை பண்ணுது. ஸோ இட் லை ப்ராஸ்ட்ரேட் ஆன் தி கிரவுண்டுக்கு மேல அப்படியே வந்து பரவி இருக்கும். இல்லைன்னா வந்து பார்ஷியலி உள்ள அண்டர் கிரவுண்ட்ல கொஞ்சோண்டு வந்து அது பார்ஷியலினா உள்ள சாயிலுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் அதோட அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரைக்கும் உள்ள மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 இருக்கு. த பிளான்ஸ் பியரிங் சச் ஸ்டெம் ஆர் கால்டு கிரீப்பர்ஸ். ஸோ இது வந்து கிரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீப்பர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன். வாட்டர்மெலனோட பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டே ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அதோட நம்மளோட ஸ்டெம்ல தானே இந்த ஃப்ரூட் எல்லாமே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வெஜிடபிளோட பிளான்ட்ஸ்ல தான் வந்து அந்த வெஜிடபிள் வந்து அப்படியே வந்து தொங்கும். கரெக்டா? இந்த இப்போ இந்த வாட்டர் மெலனும் வந்து அதே மாதிரி ஸ்டெம்ல தொங்க முடியுமா? கண்டிப்பா தொங்கவே முடியாது. அதனால இது லேண்ட்லயே இதோட ஸ்டெம்ஸ் வந்து அப்படியே பரவி இருக்கும். அதுல வந்து பெரிய பெரிய வாட்டர் மெலன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வாட்டர் மெலன் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தான் இருக்கும். அதோட ஸ்டெம்மும் வந்து அப்படியே கிரவுண்ட்லயே வந்து பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து வாட்டர் மெலனோட பிளான்ட் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இது ஏன் வந்து இப்படி இருக்குன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்காக இதோட ஹெல்ப். இந்த சப் ஏரியல் மாடிஃபிகேஷனுக்காக இதோட ஹெல்ப் பண்ணுதுன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட்டிங். நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதுல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வரும். ஒரு வாட்டர்மெலன்னா நிறைய வாட்டர்மெலன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், பரவிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ தே ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னதுன்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே. ஸோ சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்னா இதோட ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால சாயிலுக்கு மேல நீளமா அதனால வந்து வர முடியல. அது கிரவுண்டுக்கு மேல வந்து நீளமா வர முடியல. அதனால கிரவுண்ட்லயே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இல்லைன்னா பார்ஷியலி பரிடு இருக்கும், கொஞ்சம் சாயிலுக்குள்ள போயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து இதெல்லாம் எந்த எந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இது இருக்கும்னா க்ரீப்பர்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன். அப்படியே க்ரீப்பர்ஸ்னா அப்படியே வந்து பரவி இருக்கும் கிரவுண்ட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் சாயில்ல. ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன் வந்து ஏன் இப்படி இருக்குது? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்காக இப்படி இருக்கு. இப்போ இந்த சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன மாடிஃபை ஆயிருக்கு? இந்த சப் ஏரியல் பார்ஷியலி ஏர்ல இருக்கிற இந்த ஸ்டெம்ல வந்து என்னென்ன டைப் இருக்குன்னா ரன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட், அப்புறமா சக்கர். என்னது? ரன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட், அப்புறமா சக்கர். ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் பார்க்கலாம். ரன்னர் எப்படி இருக்கும்னா நல்லா நீளமா இருக்கும், வீக்கா இருக்கும். ஓகேங்களா? நீளமா ஒல்லியா இருக்கும், ஸ்லெண்டரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப தின்னா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா இது ரொம்ப தின்னா தான் இருக்கும். இது சாயிலுக்கு மேல அப்படியே கிரீப் பண்ணும். கிரீப்ஸ் ஆன் தி சாயில் சர்ஃபேஸ். ஸோ இப்படிதான் சாயில் இருக்குன்னா, ஸோ நான் வரையலாம். சாயில் இருக்குன்னா இதுல அப்படியே கிரீப் பண்ணும். இது சாயில் சர்ஃபேஸ்க்கு அப்படியே பரங்கி இருக்கும். அப்படியே இங்க பரவி இருக்கும். நார்மலா எப்படி இருக்கும்? நார்மலா ஸ்டெம் வந்து இப்படி நீளமா வந்திருக்கும். இது நீளமா வராம அப்படியே வந்து என்ன சொல்றது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஓகே. சோ சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னது? ரன்னர்.
ஃபர்ஸ்ட் ரன்னர், செகண்ட் ஸ்டோலன், தேர்ட் ஆஃப்செட், அப்புறமா ஃபோர்த் சக்கர். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் இதோட பாயிண்ட் என்ன? ரன்னரோட பாயிண்ட் என்ன? இது நீளமா இருக்கும், வீக்கா இருக்கும், ரொம்ப ஒல்லியா இருக்கும், சாயிலுக்கு மேல வந்து அப்படியே பரவி இருக்கும். ஸோ இட் ரன்ஸ் ஹாரிசான்டலி ஆன் சாயில் சர்ஃபேஸ். அதனால இது ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து அப்படியே சாயில்ல ஓடுது, கரெக்டா? ஸோ அதனால இது ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதோட இதுலயும் அதே அட்வென்ஷியஸ் ரூட் தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதுல என்ன பாயிண்ட்ஸ் நீங்க வந்து எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப நீளமா இருக்கும், வீக்கா இருக்கும், ஒல்லியா இருக்கும். அதான் இதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆனது. லாங், வீக், ஸ்லெண்டர். அதுக்கப்புறமா இது சாயில் சர்ஃபேஸ்ல ரன் பண்ணும். இட் ரன்ஸ் ஹாரிசான்டலி ஆன் த சாயில் சர்ஃபேஸ். ரன்னருக்கு இந்த டெஃபினேஷன் நீங்க கண்டிப்பா உங்களால வந்து ரிமெம்பர் பண்ண முடியும், கரெக்டா? ரன்னர்னா சாயில் சர்ஃபேஸ்க்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ரன்னர். எல்லா டைரக்ஷன்லயும் இது ஓடும். ஓகே, நம்மளுக்கு தெரியும் ரூட். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுல கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. நோட்ஸ் இருக்குல்ல, நோட்ஸ்ல இருந்து தான் வந்து ரூட்டோ ஷூட்டோ வரும். ரெண்டுமே நோட்ஸ்ல இருந்து தான் வரும். இதுக்குன்னா உள்ள சாயிலுக்குள்ளே இது போகல, அதனால ரூட் ரேடிக்கல் இருந்து இதுல வராது. ஸோ ரேடிக்கல் இருந்து வராம ரூட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து நோட்ஸ்ல இருந்தானே லீஃப், ஸ்டெம், பிரான்ச்சஸ் எல்லாமே வரும். அதுல இருந்தா இதுலயும் ரூட்டும் வர ஆரம்பிச்சு. அதனால இது அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கணும்? நீளமா இருக்கும், வீக்கா இருக்கும், ரொம்ப ஒல்லியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இது சாயில் சர்ஃபேஸ்க்கு வந்து ஹாரிசான்டலா எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அதனால இது ரன்னர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சா போதும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னது? கிராஸ், அப்புறமா ஆக்சாலிஸ். கிராஸ் அப்புறமா ஆக்சாலிஸ். இதோட நம்ம ஒரு நிமானிக்ஸ் கிரியேட் பண்ணிடலாமா இப்பவே? நிமானிக்ஸ் என்னதுன்னா ஜிஓசி ரன்ஸ். என்னது? ஜிஓசி ரன்ஸ். இங்க எழுதுறேன். ஜி ரொம்ப திக்கா இருக்கு. ஜிஓசி ரன்ஸ். இதுவும் ரொம்ப திக்கா இருக்கு. என்னது? ஜி ஓ சி ரன்ஸ். ஜிஓசி ரன்ஸ் அப்படின்னா கிராஸ், ஆக்சாலிஸ், சென்டலா. ரன்ஸ்னா என்னது? ரன்னர். கிராஸ், ஆக்சாலிஸ், சென்டலா 3 எக்ஸாம்பிள். கிராஸ், ஆக்சாலிஸ், சென்டலா. அப்புறமா ரன்ஸ்னா என்னது? ரன்னர். ரன்னர் வந்து இது வந்து ரன்ஸ்னா ரன்னர் வந்து இது மீன் பண்ணுது. ஓகே, இது மேல நான் டைப் பண்ணிட்டுமா? அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சொன்னது கிராஸ், ஆக்சாலிஸ், அப்புறமா சென்டலா. இது என்ன ஆகும்? ரன்னரா இருக்கு. ஓகே, இப்போ கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ கிராஸ், ஆக்சாலிஸ், சென்டலா இது எப்படி இருக்கு? ரன்னரா இருக்கு. அதான் ஜிஓசி ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வீக்கா இருக்கும், ஆனா வந்து ஆர்ச் பண்ணும். ஆர்ச்னா என்ன சொல்றது? இதோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி, ஜாஸ்மின். கரெக்டா? இதோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி, ஜாஸ்மின், மின்ட் எல்லாமே. இது எப்படின்னா இட் இஸ் நான் வந்து படிக்கலாம், பாயிண்ட் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல அப்படியே நீளமா க்ரோ ஆற மாதிரியே இருக்கும். இது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அப்படியே பெண்ட் ஆயிடும். என்னது? எப்படின்னா இப்படி வந்து இப்படி இருக்குன்னா இப்படி மேல க்ரோ ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இது கீழே அப்படியே போயிடும். ஓகேங்களா? அதனால வந்து இது வந்து ஸ்டோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றேன்? நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, இதுவும் வீக் தான் இருக்கும், இதுவும் நீளமா வீக்கா இருக்கும், ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கும், இதுல நிறைய அப்படியே பரவி இருக்கும். இது மேல அப்வர்டா க்ரோ ஆகும்,
அப்புறமா and then arch down to meet the soil and strike roots and produce a daughter plant. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நார்மலா இருக்கிற ஸ்டெம் மாதிரி அப்படியே நீளமா க்ரோ ஆயிட்டே போகும். அப்புறமா வந்து இது ஆர்ச் டவுன் ஆயிடும். ஆர்ச் டவுன்னா அப்படியே பெண்ட் ஆயிடும். பெண்ட் ஆகி சாயில டச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் அப்வர்ட் க்ரோ ஆயிட்டே போகும். தென் இட் பெண்ட்ஸ் டவுன். இது கிரவுண்ட டச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இதுல இருந்து நிறைய ரூட்ஸும் ஷூட்ஸும் வளர ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் சேம் 3 பாயிண்ட்ஸ் தான். லாங், வீக், ஸ்லெண்டர். இந்த 3 பாயிண்ட்ஸ் ரன்னருக்கும் ஸ்டோலனுக்கும் நீங்க கண்டிப்பா எழுதணும். 4th பாயிண்ட் மட்டும் இதுல மாறும். ரன்னர் வந்து ஹாரிசான்டலா அப்படியே க்ரோ ஆயிட்டே போகும். சாயில் சர்ஃபேஸ்ல ரன் ஆயிட்டே போகும். ஸ்டோலன் வந்து சாயிலுக்கு மேல வந்து அப்வர்டா க்ரோ ஆயிட்டே இருக்கும். அப்புறமா வந்து ஆர்ச் டவுன் ஆயிடும். ஆர்ச் டவுன்னா என்னது? அப்படியே வந்து பெண்ட் ஆயிடும். பெண்ட் ஆகி சாயில டச் பண்ணும். சாயில டச் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நியூ ரூட்ஸும் நியூ ஷூட்ஸும் வரும். ஓகே, சோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. அதான் ஸ்ட்ரைக் ரூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் டாட்டர் பிளான்ஸ். அதுதான் நியூ ரூட்ஸும் நியூ ஷூட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீளமா போயிட்டே இருக்கும், பெண்ட் ஆகும், சாயில டச் பண்ணதுக்கு அப்புறமா நியூ ரூட்ஸும் நியூ ஷூட்ஸும் வரும். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னதுன்னா இதோட நிமோனிக் படிக்கலாமா? எல்லாத்துக்கும் நான் நிமோனிக் இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, இதோட நிமோனிக் என்னதுன்னா ஸ்வீட் ஜாம். என்னது? ஸ்வீட் ஜாம். எழுதட்டுமா? என்னது? ஸ்வீட். புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா மரியம்? எஸ் மேம். டவுட்ஸ் இருந்தா நீங்க நடுவுலயே கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே மேம். ஸ்வீட் ஜாம். ஸ்வீட் ஜாம் கூட வச்சுக்கோங்க, ஸ்ட்ராபெரி ஜாம் கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்வீட் ஜாம்னா என்னது? எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இருங்க, ஒயிட் வேணாம், எல்லோ. ஸோ எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் strawberry. J stands for jasmine. So sweet jam. என்னது? strawberry jam. எஸ் வந்து ஸ்டோலன் கூட நீங்க வைக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம டெக்ஸ்ட்ல நான் எழுதிடுறேன் இது கீழே. என்னது? ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி அண்ட் ஜாஸ்மின். ஓகே, ஸோ ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் என்னது? இது என்னது? ஸ்ட்ராபெரி ஜாஸ்மின். இது வந்து ஸ்டோலனுக்கு வந்து நிமானிக்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஆஃப் செட். இது எப்படின்னா வாட்டர் ஸ்லைடு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் ஸ்லைடு வந்து மேல போகும், அப்படியே வந்து பெண்ட் ஆயிடும். வாட்டர் ஸ்லைடுக்கும் இப்படிதான் இருக்கும், பெண்ட். மேல அப்படியே ஏறி போவோம் நம்ம எல்லாரும். ஏறி போனதுக்கு அப்புறமா அப்படியே வந்து ஸ்லைடு அப்படியே கீழே வரும். சாயில்ல வந்து கீழே வந்து டவுன், சாயில் வந்து டச் பண்ணிடும். கரெக்டா? அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இட் கோஸ் அப் அண்ட் தென் பெண்ட்ஸ் டவுன் அண்ட் ஃபைனலி டச்சஸ் தி கிரவுண்ட். கிரவுண்ட டச் பண்ணதுக்கு அப்புறமா ரூட் ஷூட் க்ரோ ஆகும் புதுசா. இப்போ தேர்ட் ஒன் ஆஃப் செட். ஆஃப் செட்னா இதுவும் ரன்னர் மாதிரி இருக்கும், ஆனா திக்கா ஷார்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். இட் இஸ் லைக் ரன்னர் பட் ரொம்ப திக்கா இருக்கும். அப்படியே ஆப்போசிட் வேர்ட்ஸ். அது லாங் வீக்கா இருக்கும், இது திக்கு ஷார்ட்டா இருக்கும். இது ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கவர் பண்ணாது, சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னது? இது ஷார்ட்டா பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல தான் இருக்கும். என்னது? அது ரன்னர் மாதிரியே இருக்கிற ஒண்ணு ஆஃப் செட். ஆஃப் செட் வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். ரன்னர் வந்து டெரெஸ்ட்ரியல் பிளான்ட், ஆஃப் செட் வந்து அக்வாட்டிக் பிளான்ட். அக்வாட்டிக் பிளான்ட்ல அதோடைய ஸ்டெம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும், சில டிஸ்டன்ஸ்க்கு வந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா? சோ தே ஆர் ஃபவுண்ட் இன் இந்த ஒரு நோடும் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஃபர் ஆகுது, சேம் தான். சோ ரன்னரும் ஆஃப் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரன்னர் வந்து லாங் அண்ட் வீக்கா இருக்கும், லாங் அண்ட் தின்னா இருக்கும். ஆஃப் செட் வந்து ஷார்ட் அண்ட் திக்கா இருக்கும். ஓகேங்களா? நிறைய இது ஷார்ட்டா இருக்கிறதுனால நிறைய டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் பண்ணாது, ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும். இதோட நோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கண்டிப்பா ஸ்டெம்னா நோட்ஸும் இன்டர் நோட்ஸும் இருக்கும். இந்த நோட்ஸ்ல இருந்து நிறைய லீஃப், டஃப்ட் ஆஃப் லீஃப், நிறைய லீவ்ஸ், பஞ்ச் ஆஃப் லீஃப் வந்து வரும், நிறைய ரூட்ஸ் வரும். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இங்க எழுதிக்கலாமா நம்ம? என்னது? டஃப்ட் ஆஃப்
லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஃப்ரம் எதுல இருந்து? நோட்ஸ்ல இருந்து. Okay, இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட். இது வந்து மஸ்ட். தெரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ ஆஃப்செட்னா என்னது? ரன்னர் மாதிரியே இருக்கும். ரன்னர் லாங் அண்ட் ஸ்லெண்டரா இருக்கும். ஸ்லெண்டர்னா தின்னா இருக்கும். ஆஃப்செட் வந்து திக் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். இது எப்படின்னா இது வாட்டர்ல தான், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல தான் இது நடக்கும். இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். இதோட நோட்ஸ் நிறைய கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், கிளஸ்டர் குரூப் நிறைய வருதுன்னா அத ரோசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட்ஸ் வந்து முடியும். வாட்டர் பிளான்ட்ஸ்னா இட் ஃபேசஸ் லாட் மோர் டிஃபிகல்டி தேன் டெரஸ்ட்ரியல் பிளான்ட். வாட்டர் பிளான்ட்ஸ்ல நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து வரும். கரெக்டா? ஸோ அதனால இதோட ரூட்ஸ் என்ன இதோட நோட்ஸ்ல இதோட ஸ்டெம்ல இருந்து நிறைய லீஃப் வந்து உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நிறைய ரூட்ஸ் உருவாக்கிட்டு அந்த வாட்டர்ல ஸ்டேபிளா இருக்கும் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். இதோடது என்னன்னா பிஇ ஆஃப். என்னது? பிஇ ஆஃப். பிஇனா பிடி சொல்லுவாங்களா, அதான் பிஇன்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் எஜுகேஷன். அதுதான் வந்து நம்ம எழுதலாம். பிஇ ஆஃப். பிஇ. பிடி பீரியட் கிடையாது உங்களுக்கு. பிஇ ஆஃப் அந்த மாதிரி. பி ஃபார் பிஸ்டியா, அப்புறமா இ ஃபார் எக்கார்னியா. 2 எக்ஸாம்பிள். இல்ல நீங்க வந்து வாட்டர் ஹைசின்த் லெட்டர்ஸ் கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஹெச்எல் ஆஃப் அப்படி கூட வச்சுக்கோங்க. ஹெச்எல் ஆஃப். இதுவே நம்ம புக் எக்ஸாம்பிளே படிக்கணும், உங்களோட ஓன் வேண்டாம். ஹெச்எல் ஆஃப். ஹெச்எல் ஆஃப்னா என்னது? ஹயசின்த், வாட்டர் ஹயசின்த் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஹயசின்த். அப்புறமா என்னது? லெட்டஸ். அந்த பர்கர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க லெட்டஸ். அந்த மாதிரி வாட்டர்ல இருக்கிற லெட்டர்ஸ் தான் வாட்டர் லெட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஃப்செட். ஓகே. ஸோ ஹெச்எல் ஆஃப் அப்படின்னா எல்லாம் எல்ஹெச் ஆஃப் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹயசின்த், வாட்டர் ஹயசின்த். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெட்டஸ். இது வந்து ஆஃப்செட்ல இருக்கிறதுனால ஆஃப். ஓகே. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா சக்கர். இதுல எப்படின்னா என்ன சொல்றதுன்னா, சக்கர் வந்து இதோட ஸ்டெம், இதோட அண்டர் கிரவுண்ட், இதோட ஸ்டெம் வந்து பாத்தீங்கன்னா இது ஹாரிசான்டலா க்ரோ ஆகும். நோட்ஸ்ல இருந்து நிறைய ஏரியல் ஷூட் வந்து வர ஆரம்பிக்கும். என்னதுன்னா இது அண்டர் கிரவுண்ட் ரன்னர் which grows horizontally for distance under soil that emerges optically upward. Underground runner which grows horizontally for a distance under. ஸோ சாயில் கீழே வந்து இது ரன்னரா இருக்கும். ரன்னர்னா இப்படி ஹாரிசான்டலா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன ஆகும்னா இது கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேல வந்தோடனே என்ன ஆகும்னா இதுல நிறைய ரூட்ஸும் நிறைய ஷூட்ஸும் வர ஆரம்பிக்கும். எப்படி? ஸோ எப்படி நான் சொல்றேன், மார்க் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் அண்டர் கிரவுண்ட் ரன்னர். இட்ஸ் லைக் அண்டர் கிரவுண்ட் ரன்னர் விச். அதே மாதிரி ரன்னர்னா என்னது? ஸோ ஆஃப் செட்டும் சக்கரும் ரன்னர் மாதிரி தான். ஆஃப் செட் வந்து சாயில்ல வந்து இது பண்ணுது, சக்கர் வந்து அண்டர் கிரவுண்ட் சாயில்ல வந்து இது, சாரி, ஆஃப் செட் வந்து அக்வாட்டிக் வாட்டர்ல வந்து இது பண்ணுது, சக்கரை வந்து சாயில்குள்ள வந்து பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஹாரிசான்டலா க்ரோ ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் க்ரோ ஆகும் சாயில்குள்ள. அதுக்கப்புறமா அதோட டிஸ்டன்ஸ், அதோட லிமிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது சாயிலுக்கு வெளியில கொஞ்சம் எமர்ஜ் ஆகி இந்த கொஞ்சம் வெளியில வந்து எப்படி ரூட்ஸும் ஷூட்ஸும் க்ரோ ஆகும். ஸோ இதோட என்ன எழுதலாம்? இதோட பாயிண்ட்ஸ் எழுதலாமா? இதோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், அதுக்கு பாயிண்ட் தேவையில்ல. கிரைசாந்தமம். கிரைசாந்தமம். ஏன் இது கலர் வருது? கிரைசாந்தமம். வாட்டர் ஹயாசின்த் லெட்டஸ்.
மின்ட், ஜாஸ்மின். ஓகே. ஸோ இதை 4 டைப் படிச்சாச்சு. நம்ம இப்போ இதை ரிவைஸ் பண்ணலாம். சபியரியல் மாடிஃபிகேஷன்னா வந்து இதோட ஸ்டெம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால சாயிலுக்கு உள்ளேயோ இல்லை சாயிலுக்கு மேலேயோ வந்து அப்படியே பரவி இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். அதோட டைப்க்கு ஏற்றபடி இது இருக்கும். இந்த இந்த மாதிரி வந்து சபியரியல் மாடிஃபிகேஷன், சபியரியல் ஸ்டெம் எதுல இருக்கும்னா கிரீப்பர்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? இதோட ஸ்டெம் பாத்தீங்கன்னா ஏன் இப்படி இருக்குன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்காக. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஒரே ஒரு பிளான்ட் இருந்தா பத்தாதுல, நிறைய பிளான்ட்ஸ் வரணும் அதுக்காக. அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அவ்வளவுதான். இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் சபியரியல் மாடிஃபிகேஷன் வந்து சில அதுக்குள்ளேயே வந்து சில டைப்ஸ் டிஃப்ரெண்ட் பிளான்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுச்சு. அதுல 4 மாடிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட், அப்புறமா சக்கர். ரன்னரும் ஆஃப்செட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டோலனும் சக்கரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நான் இப்போதான் சொல்றேன். ரன்னரும் ஆஃப்செட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டோலனும் சக்கரும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 தான் நம்மளுக்கு வந்து 2 படிச்சாலே நம்மளுக்கு மோர் தென் எனஃப். ஒன்னு ரன்னர், ஒன்னு ஸ்டோலன். ஃபர்ஸ்ட் ரன்னர் எப்படி இருக்கும்னா நல்லா நீளமா இருக்கும், வீக்கா இருக்கும், தின்னா இருக்கும். இந்த மாதிரி நீளமா வீக்கா தின்னா இருக்கிறதுனால சாயில் சர்ஃபேஸ்க்கு ஹாரிசான்டலா ரன் பண்ணும். சாயில் சர்ஃபேஸ்க்கு மேல வந்து அப்படியே என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸாம்பிள், இதோட என்ன சொல்றது, இதோடைய நிமோனிக்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஓசி ரன்ஸ், கிராஸ் சென்டர்லாம் ரன்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோலன் பார்க்கலாம். இதுவும் நீளமா இருக்கும், வீக்கா இருக்கும், தின்னா இருக்கும். இது மேல ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ ஆகும், ஸ்ட்ரெயிட்டா க்ரோ ஆக ஆரம்பிக்கும் அப்வர்ட்ல. அதுக்கப்புறமா இது ஆர்ச் கீழே சாயிலுக்கு கீழே வந்து மீட் ஆயிடும். ஓகேங்களா? நிறைய ரூட்ஸும் நிறைய ஷூட்ஸும் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன சொன்னேன்னா ரன்னரும் ஆஃப்செட்டும் ஒரே மாதிரி, ஸ்டோலனும் சக்கரும் ஒரே மாதிரி. இப்போ நான் வந்து அதை ப்ரூவ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னரும் ஆஃப்செட்டும் ஒரே மாதிரி என்ன சொல்றேன். ரன்னரும் எப்படி இருக்கும், நீளமா வீக்கா தின்னா இருக்கும். சாயில் சர்ஃபேஸ்க்கு ஹாரிசான்டலா இருக்கும். ஆஃப்செட்டும் அதே மாதிரி தான். இதுவும் ரன்னர் மாதிரி தான் இருக்கும். என்னது, சர்ஃபேஸ்க்கு ஹாரிசான்டலா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இது திக்கா ஷார்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து வாட்டர்ல நடக்கும். ரன்னர் வந்து சாயில்ல நடக்கும். ஆஃப்செட் வந்து வாட்டர்ல நடக்கும். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல வந்து நடக்கும். ரன்னர் ஜிஓசி ரன்ஸ், இது ஆஃப்செட் வந்து ஹெச்எல் ஆஃப். ஜிஓசி ரன்ஸ் ஹெச்எல் ஆஃப். ஹையர்சிங் லெட்டர்ஸ் ஆஃப்செட். ஓகே. இப்போ செகண்ட் நான் என்ன சொன்னேன், ஸ்டோலனும் சக்கரும் ஒரே மாதிரி இருக்கும். எஸ் ஸ்டோலன் சக்கர் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டோலன் பாத்தீங்கன்னா என்னது, ஃபர்ஸ்ட் வந்து வீக்கா ஒல்லியா தான் இருக்கும். மேல அப்படியே க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அப்புறமா ஆர்ச் டவுன் பண்ணும், அப்படியே வந்து பெண்ட் ஆகும் கீழே. சாயில டச் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ரூட்ஸும் நிறைய ஷூட்ஸும் வர ஆரம்பிக்கும். சக்கர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட்ல க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் மேல வரும். மேல வந்து சாயில டச் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ரூட்ஸும் நிறைய ஷூட்ஸ். இது வந்து மேல இருந்து கீழே போகுது, ஏர்ல இருந்து சாயில டச் பண்ணுது. இது கிரவுண்ட் சாயில்ல இருந்து மேல டச் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் டிஃபரன்ஸ். இதோட எக்ஸாம்பிள் கிரைசாந்தமம். ஸ்டோலனோட எக்ஸாம்பிள் ஸ்வீட் ஜாம். ஸ்டோலன் வந்து ஸ்ட்ராபெரி ஜாஸ்மின். சக்கர் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், கிரைசாந்தமம். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? நான் எவ்வளவு சிம்பிளா சொல்லி தர முடியுமோ அவ்வளவு சிம்பிளா தான் சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரன்னர் வந்து அப்படியே சாயிலுக்கு மேல ரன் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரன்னர் வந்து அப்படியே சாயிலுக்கு மேல இப்படி ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டோலன் வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்படியே ஆர்ச் டவுன் ஆயிடும், பெண்ட் ஆகி சாயில டச் பண்ணும். சாயில் இப்ப பாருங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஆர்ச் ஆயிருக்கு, பெண்ட் ஆயிட்டு இங்க இருந்து ஒரு புது பிளான்ட் வந்திருக்கு பாருங்க. வந்திருக்கா? அதுதான் வந்து ரன்னர், இது ஸ்டோலன். இப்ப பாருங்க, ஆஃப்செட்டும் அதே மாதிரிதான், அப்படியே ஹாரிசான்டலா க்ரோ ஆயிருக்கு. இதுல இருந்து நிறைய லீஃபும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் ரூட்டும் வந்திருக்கு பாருங்க. ஏன், அப்பதான் வாட்டர்ல இருக்கு. இப்ப பாருங்க, ஃபோர்த் ஒன் பாருங்க, சக்கரும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் சாயில உள்ள நல்லா க்ரோ ஆகுது பாருங்க. உள்ள நல்லா க்ரோ ஆகுது. க்ரோ ஆனதுக்கு அப்புறமா இது மேல வரும். மேல வந்து இதுல இருந்து ஒரு புது பிளான்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே. சோ இது என்னது, மேல இருந்து ஒரு புது பிளான்ட் ஸ்டார்ட் ஆகுது, இது கீழ இருந்து சாயில் டச் பண்ணதுக்கு அப்புறமா புது பிளான்ட் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ செகண்ட் மாடிஃபிகேஷன் பார்க்கலாம், ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஏரியல்னா என்னது, மொத்த ஸ்டெம்மும் வந்து ஏர்ல தான் இருக்கும். ஓகேங்களா, சோ நம்மளுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியே இருக்காது. ஸோ ஏரியல்னா என்னது, மொத்த ஸ்டெம்மும் வந்து ஏர்ல தான் இருக்கும். ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதுல ஸ்டெம் டென்ட்ரில்ஸ், தான்ஸ், பில்லோக்ளேட், அப்புறமா கிளாடோட். டென்ட்ரில்ஸ், தான்ஸ், பில்லோக்ளேட், கிளாடோட். ஏரியல் ஸ்டெம் வந்து ஏன் இந்த மாடிஃபை பண்ணுச்சுன்னா, ஏரியல் ஸ்டெம்னா ஃபர்ஸ்ட் ஏரியல் ஸ்டெம்னா என்னதுன்னு பார்த்தோம் நம்ம. என்னது, ஹோல் ஸ்டெம்மும் வந்து ஏர்ல இருக்கும். ஓகேங்களா, ஹோல் ஸ்டெம்மும் வந்து ஏர்ல இருக்கும். இதுல இது ஏன் வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுச்சுன்னா, சப்போர்ட்டுக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக, போட்டோசிந்தசிஸ்க்காக, அப்புறமா ஸ்டோரேஜ்க்காக. சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், போட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ். எஸ்பி ஸ்கொயர் என்னது, எஸ்பி ஸ்கொயருக்காக வந்து இது மாடிஃபை பண்ணுச்சு. எஸ்பி ஸ்கொயர், எஸ்பி த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா சப்போர்ட், ஸ்டோரேஜ், போட்டோசிந்தசிஸ், ப்ரொடெக்ஷன். இதுக்காக வந்து இது மாடிஃபை பண்ணிக்கிச்சு அதுவே. சோ இப்போ என்ன, இங்க ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாங்க, என்னதுன்னு பார்க்கலாம். Recognize them as stems by following. சோ இதை எப்படி ஸ்டெம்மா நீங்க மாடிஃபை இதை வந்து கண்டுபிடிப்பீங்கன்னா, இதோடைய இதுல வந்து லீஃப் வந்திருக்கும், இதோடைய ஸ்டெம்ல இருந்து நோட்ல இருந்து லீஃப் வந்திருக்கும், அப்புறமா இதுல நோட்ஸும் இன்டர் நோட்ஸும் இருக்கும், அப்புறமா இதுல லீவ்ஸ் வந்து நிறைய லீவ்ஸும் பட்ஸ் ஃபிளவர்ஸ் வந்திருக்கும். ஸோ ஒரு ஸ்டெம்னால என்ன இருக்கும், நோட்ஸ் இருக்கும், இன்டர் நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸும் இன்டர் நோட்ஸ்ல இருந்து என்ன வந்திருக்கும், லீஃப், பட், ஃபிளவர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ டைப் ஆஃப் ஏரியல் ஸ்டெம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டென்ட்ரில், தான், பில்லோக்ளேட், அப்புறமா கிளாடோட். இந்த 4 டைப் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், டென்ட்ரில்ஸ். ஸோ டென்ட்ரில்ஸ் எப்படி இருக்கும், இது வந்து டென்ட்ரில்ஸ்னா வந்து பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டெம் வந்து அந்த அந்த பிளான்ட் வந்து கிளைம் பண்றதுக்காக டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். எஸ் மரியம், கேக்குதா? Yes, ma'am. ஓகே. ஸோ ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் டென்ட்ரில்ஸ். டென்ட்ரில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒல்லியா இருக்கும், காயில் மாதிரி க்ரோ ஆயிருக்கும். எப்படி, காயில் மாதிரி க்ரோ ஆயிருக்கும், இந்த மாதிரி காயில் மாதிரி க்ரோ ஆயிருக்கும். பாவக்காய் எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுல கூட இந்த மாதிரி இருக்கும். கிரேப்ஸ்ல கூட வந்து இந்த மாதிரி காயில் மாதிரி க்ரோ ஆயிருக்கும். சோ கிரேப்ஸ் எப்படி அப்படியே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே வந்து காயில் மாதிரி க்ரோ ஆகி ஒரு ஆப்ஜெக்ட்ல அப்படியே வந்து சுத்தி 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 வந்து அதுல இருந்து கிரேப்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுதான் வந்து டென்ட்ரில்ஸ். ஸோ தே ஆர் வீக் காயில்டு ஸ்ட்ரக்சர், ஸ்லெண்டர் அண்ட் காயில்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து கிளைம்பிங் பிளான்ட்டுக்காக சப்போர்ட் தரும், அதனால டென்ட்ரில். ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து கிளைம் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து அதுக்கு இருக்குன்னா, அதோடைய அந்த கிளைம் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா, அதுல வந்து இந்த டென்ட்ரில்ஸ் வந்து க்ரோ ஆகும். இந்த டென்ட்ரில் வந்து அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணும். ஸோ வீக் பிளான்ட்ஸ் தான் கிளைம் பண்ணும், கரெக்டா? இந்த வீக் பிளான்ட் வந்து கிளைம் பண்றதுக்காக இது சப்போர்ட் தரும், ஒரு சின்ன த்ரெட் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ தே ஆர் தி த்ரெட் லைக் ஸ்லெண்டர் ஸ்பைரலி காயில்டு ஸ்ட்ரக்சர். இது லீஃப் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இது என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம சுத்தி விட்டுட்டோம்னா அது அப்படியே வந்து அதுல இருந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது. சொன்னது எந்த பிளான்ட் எல்லாம் கிளைம் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப் ஒரு குச்சில இல்லைன்னா வந்து ஒரு மேல ஏதோ ஒரு
என்ன சொல்றாங்க, ஒரு சீலிங்ல மாதிரி வந்து இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிரேப்போடைய ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி பிளான்ட் வந்து அங்க வச்சிருவாங்க. அது என்ன பண்ணுன்னா அதுவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அப்படி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஆப்ஜெக்ட்ல. அந்த ஆப்ஜெக்ட்ல அப்படியே கிளைம் பண்ண ஆரம்பிச்சு அதுல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த கிளைம் பண்ணும்போது சில த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்பைரலி காயில்டு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரோ ஆகும். அதுதான் டென்ட்ரல். ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ என்னது, ஒரு கிளைம்பிங் பிளான்ஸ்ல வந்து ஒரு காயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அது டென்ட்ரல்ஸ். கிரேப்ஸ்ல வந்து இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தான்ஸ். தான்ஸ் எப்படின்னா, ஸ்டெம்ல வந்து என்ன சொல்றதுன்னா, ஸ்டெம் வந்து ஹார்டா உட்டியா இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து ப்ரொடெக்ஷனுக்காக எதுக்குன்னா, தான்ஸ்னா முள்ளு மாதிரி. ஸோ ஸ்டெம் வந்து ஹார்ட் அண்ட் இந்த ஸ்டெம்ல வந்து முள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கும். எப்பவுமே வந்து ஸ்டெம் வந்து ஹார்டா தான் இருக்கும். இந்த ஹார்டான ஸ்டெம்ல வந்து முள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் வந்து மற்ற அனிமல்ஸ் ஏதாவது வந்து அதை ஹார்ம் பண்ண வந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இப்படி தான்ஸ் மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போதான் வந்து மற்ற அனிமல்ஸ் வந்து ஏதாவது அதை ஹார்ம் பண்ண வந்துச்சுன்னா இது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த தான்ஸ் எல்லாம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தே ஆர் தி ஸ்ட்ரெயிட் அண்ட் பாயிண்டடா தானே இருக்கும் அந்த ஹார்டு ஸ்ட்ரக்சர். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் வந்து இருக்கும். என்னதுன்னா, ரெண்டு டைப் ஆஃப் பட் இருக்கு. என்னதுன்னா, ஒன்னு ஆக்சிலரி, ஒன்னு வந்து டெர்மினல். ஆக்சிலரி பட்ல இருந்து இந்த தான்ஸ் வந்துச்சுன்னா இது சிட்ரஸ் பிளான்ட்ல இருக்கும். டெர்மினல் பட்ல இருந்து இந்த தான்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து கேரிசா பிளான்ட்ல வந்து இருக்கும். என்னது, சிட்ரஸ் அண்ட் கேரிசா பிளான்ட். சிட்ரஸ் பிளான்ட்ல இருக்கிற ஆக்சிலரி பட்ல இருந்து இந்த தான் வரும். அதுவே டெர்மினல் பிளான்ட்ல இருக்கிற கேரிசா பிளான்ட்ல இருக்கிற டெர்மினல் பட்ல இருந்து இந்த தான் வந்து வரும். இது எதுக்கு வருது? டிஃபென்ஸ்க்காக, ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ ஒரு ஸ்டெம்ல முள்ளு மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு அனிமல் அதுல பக்கத்துல போகுமா? போகவே போகாது. ஓகே, எக்ஸாம்பிள் சிட்ரஸ், டுரண்டா, அப்புறமா வந்து கெரிசா. ரெண்டு எக்ஸாம்பிள் படிச்சாலே போதும். சிட்ரஸ் அப்புறமா சிட்ரஸ் அப்புறமா கெரிசா. ஒன்னு ஆக்சிலரி, ஒன்னு டெர்மினல். ஓகே, சிட்ரஸ் கெரிசா. இப்போ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பில்லோக்ளேட். பில்லோக்ளேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது they are flattened or cylindrical green stem. டயக்ராம்ல இருக்கா? C1 பில்லோக்ளேட். பில்லோக்ளேட் கேக்டஸ் இதோட எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, இந்த கேக்டஸோடைய இது ஸ்டெம் தான். இது எல்லாமே கேக்டஸோடைய ஸ்டெம் எப்படியா இருக்கு? அப்படியே பிளாட்டா இருக்கு. பிளாட்டா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரியே இருக்கு. இதோட ஸ்டெம் எப்படியா இருக்கு? பிளாட்டா சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் மாதிரி இருக்கு. இது இந்த ஸ்டெம்மே வந்து லீஃபோட ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இது நார்மலா வந்து லீஃப் என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். அந்த மாதிரி இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து இதுல லீஃப் இல்லாததுனால நம்மளுடைய லீஃப் வந்து இல்ல ஸ்பைனா மாடிஃபை ஆயிடுச்சு. கேக்டஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி வந்து பிளேட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல இருந்து முள்ளா வந்திருக்கும். கரெக்டா? இந்த பிளேட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுதான் பில்லோக்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிளேட் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஸ்டெம் எப்படி ஆயிடும்? பிளேட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடும். எப்படி சொல்றேன் பாருங்க. சோ இதுதான் வந்து இதுதான் பில்லோக்ளேட். ஓகேங்களா? இப்படி கேக்டஸ்ல நிறைய வந்திருக்கும். கரெக்டா? அப்படியே பிளாட்டா அப்படியே தட்டின மாதிரி இருக்கும். ஸ்டெம் அப்படியே தட்டி தட்டி வந்து வந்த மாதிரி இருக்கும். சோ இதுல முள்ளா இருக்கும். சோ முள்ளா இருக்கும். இதுல இந்த ஸ்டெம், இந்த கிரீன் கலர் பார்ட் இருக்குல்ல, அதான் ஸ்டெம், அதான் பில்லோக்ளேட். இதுல அந்த ஸ்டெம், இதுல பிரவுன் கலர் பார்ட் இருக்குல்ல, அதான் லீஃப். லீஃப் வந்து ஸ்பைனா மாறிடுச்சு. லீஃப் வந்து எப்படி ஆயிடுச்சு? ஸ்பைனா மாறிடுச்சு. சோ லீஃப் வந்து ஸ்பைனா இருக்கும்போது அது வந்து அதோடைய
போட்டோசிந்தசிஸ் அந்த நார்மல் ஃபங்க்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணவே பண்ணாது. அதனால இதோட இந்த லீஃபோடைய போட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷனை நம்மளுடைய ஸ்டெம் ஃபில்லோக்ளைடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனால என்ன ஆகும், இது மோஸ்டா வந்து ஆரிட் ரீஜியன்னா வந்து ரொம்ப காஞ்சு போன சன்லைட்டே சாரி தண்ணியே இல்லாத இடத்துல என்ன ஆகும்னா இதோட லீஃப் எல்லாமே இதோட ஸ்டெம் எல்லாம் லீஃப் மாதிரி ஆயிடும், லீஃப்லாம் ஸ்பைன் ஆயிடும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஃபில்லோக்ளைடு. இதோட எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா ஒபென்ஷியா. ஒபென்ஷியா வந்து பிரிக்லி பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓரளவு கேக்டஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாயிண்ட்ஸ் படிக்கலாமா? நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட் இது கிரீனா பிளாட் ஆயிருக்கும். ஏன் இதுல வந்து ஸ்பைன்ஸ் இருக்கும். ஸ்பைன்ஸ் வந்து என்னது, இந்த ஸ்பைன்ஸ் தான் லீஃபே. ஓகேங்களா, இது வந்து லீஃபோட ஃபங்க்ஷன் வந்து இது கேரி அவுட் பண்ணும். லீஃபோட ஃபங்க்ஷன் வந்து போட்டோசிந்தசிஸ், வாட்டர் ஸ்டோரேஜ் எல்லாமே இது பண்ணும். இது எந்தெந்த பிளான்ட் எல்லாம் இது இப்படி இருக்கும், ட்ரை ரீஜியன்ல இருக்கிற பிளான்ட்ல எல்லாம் இந்த மாதிரி ஃபில்லோக்ளைடு வந்துட்டு இருக்கும். ஸ்டெம் வந்து லீஃப் ஆயிடும், லீஃப் வந்து ஸ்பைன் ஆயிடும். அவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட். லீஃப் எப்படி இருக்கும், பிளாட்டா இருக்கும், அதான் ஆயிடும். ஸ்டெம் பிகம்ஸ் பிளாட் அண்ட் லீஃப் பிகம்ஸ் ஸ்பைன்ஸ். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் ஒபென்ஷியா, பிரிக்லி பியர். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் கிளாடோடு. இது வந்து கிளாடோடு, இது வந்து கொஞ்சம் வந்து ஃபில்லோக்ளேடோட வார்த்தை கூட வந்து இது கொஞ்சம் சிமிலர் ஆகுது, ரைம் ஆகுதா. ஸோ இதுவும் வந்து ஃபில்லோக்ளேடு மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்கும். என்னதுன்னா இதுல நிறைய நோட்ஸ்லாம் இருக்காது. 1ல இருந்து 2 நோட்ஸ் இருக்கும், இதுல நிறைய நோட்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். இது 1ல இருந்து 2 நோட்ஸ் இருக்கும், இதுல நிறைய நோட்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபில்லோக்ளேட் வித் லிமிட்டட் growth. ரொம்ப எல்லாம் க்ரோ ஆகாது, கொஞ்சோண்டு க்ரோ ஆகும், அவ்வளவுதான். இதோட எக்ஸாம்பிள் வந்து அஸ்பாரகஸ். ஓகே, இதுவும் போட்டோசிந்தசிஸ்க்காக இப்படி வந்து பிளாட்டா இருக்கும். ஓகே, இது வந்து இதுல நிறைய ஃபில்லோக்ளைடு வந்து நிறைய நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் இருக்கும். கிளாடோட்ல வந்து நிறைய நோட்ஸும் இன்டர் நோட்ஸும் இருக்காது. ஓகேயா, சேம் பாயிண்ட்ஸ் மற்றது எல்லாமே. இதோட எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ். ஸோ படிக்கலாமா? ஸோ டென்ட்ரில்ஸ் எப்படி இருக்கும், கிளைம் பண்ணும். எந்தெந்த பிளான்ட்லாம் வந்து கிளைம் பண்ணுதோ அதுல வந்து சின்ன சின்ன த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். ஏன்னா அந்த கிளைம் பண்ற பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இது வந்து கிரேப்ஸ்ல இருக்கும். செகண்ட் ஒன் தான்ஸ். அந்த ஸ்டெம்ல வந்து முள்ளு மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னா, முள்ளு மாதிரி நல்லா திக்கா முள்ளு மாதிரி அதை தொட்டோடனே வந்து குத்துற மாதிரி வந்து மத்த எந்தெந்த ஆர்கானிசம்லாம் வந்து அதுக்கு ஹார்ம் கொடுக்குதோ அதுக்கிட்ட வந்து டிஃபென்ஸ் மாதிரி உருவாக்குறதுக்காக, டிஃபென்ஸ் வந்து பண்றதுக்காக சின்ன சின்ன முள்ளு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கு. அதுதான் தான்ஸ். அந்த தான் அந்த வேர்ட்லயே தெரியுது. இது சிட்ரஸ் பிளான்ட்ல வந்து ஆக்சிலரி பட்ல இருந்து இந்த தான் வரும். கரிசா பிளான்ட்ல இருந்து டெர்மினல் பட்ல இருந்து இந்த தான் வரும். ஓகேங்களா, ஃபில்லோக்ளைடுனா என்னது, இதோட லீஃப் ஸ்டெம் எல்லாம் வந்து லீஃப் மாதிரி பிளாட்டா கிரீனா மாறிடும். அப்புறமா லீஃப்லாம் வந்து ஸ்பைனா மாறிடும் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ வந்து என்னது, ஸ்டெம் வந்து லீஃபா மாறிடும், பிளாட்டா மாறிடும், பச்சை கலர்ல மாறிடும். லீஃப் வந்து ஸ்பைனா மாறிடும். ஓகேங்களா, ஏன் போட்டோசிந்தசிஸ்க்காக, ஃபுட் ஸ்டோரேஜ், வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்காக. இதெல்லாம் வந்து மோஸ்டா ட்ரை ரீஜன் இருக்கிற பிளான்ட்ஸ்ல தான் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் ஒபென்ஷியா, பிரிக்லி பியர். ஃபோர்த் ஒன் கிளாடோட். ஃபில்லோக்ளைடு மாதிரி தான் இருக்கும். இதுல கொஞ்சம் நோட்ஸும் இன்டர் நோட்ஸ், நிறைய லீஃப் நிறைய ஸ்டெம்லாம் வராது, ஒரு லிமிட்டடா வரும். ஓகேங்களா, இதோட எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ். சேம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ பாருங்க அப்பைக்கல். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டெம் டென்ட்ரில். இது எப்படி இப்படி வருதா, இப்படி வந்திருக்கா, இது பாருங்க இப்படி வந்திருக்கா. இது எல்லாமே வந்து என்னது, புஷ் பண்ணும் அந்த பிளான்ட்டை, இன்னும் கொஞ்சம் வளரு, மேல போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி வந்து புஷ் பண்ணும். தான்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு, ப்ரொடெக்ஷனுக்காக. நல்லா தெரியுதா, இது தான்ஸ். தேர்ட் ஒன் பாருங்க ஃபில்லோக்ளைடு. இதுதான் ஃபில்லோக்ளைடு, இந்த மாதிரி வந்திருக்குல்ல, ஃபில்லோக்ளைடு. இதுல வந்து அந்த முள்ளு வந்திருக்கு பாருங்க, அதுதான் லீஃப். ஃபில்லோக்ளைடு தான் ஸ்டெம்மு, முள்ளு மாதிரி வந்திருக்குல்ல, அதுதான் லீஃப். இந்த முள்ளு எல்லாமே லீஃப். பச்சை கலர்ல இருக்கிற லீஃப் வந்து பிரவுன் கலர்ல இருக்கிற முள்ளு மாதிரி மாறிடுச்சு, மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இது லீஃபோட மாடிஃபிகேஷன் நீங்க படிப்பீங்க. ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் இந்த ஃபில்லோக்ளைடு. ஓகே, இப்போ கிளாடோடும் அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, அதோட ஸ்டெம் வந்து லீஃப் மாதிரி மாறிடுச்சு, ஸ்டெம் வந்து லீஃப் மாதிரி மாறிடுச்சு, லீஃப் வந்து ஸ்பைன்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து ஸ்டெம் வந்து லீஃப் மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், இது வந்து ஸ்பைன்ஸா மாறிடும் லீஃப். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து அஸ்பாரகஸ். இது வந்து ரொம்ப என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதனால நமக்கு கிளியரா தெரியல. ஓகே, 7.3 இன்டெக்ஸ் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ யூ வில் கம்ப்ளீட் இட். ஓகே.
எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகே மேம். இப்போ அந்த ஸ்டெம்மோடைய பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறமா செகண்டரி ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பிரைமரி ஃபங்க்ஷனா ஸ்டெம் வந்து மாடிஃபை ஆகாததுக்கு முன்னாடி என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, மாடிஃபை ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுதான் இதோட டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன். ஸ்டெம்மோடைய பிரைமரி ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட்காக லீஃப் வந்து அதுல இருந்து க்ரோ ஆகிறதுக்காக. என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஆரியன்டேஷன். support and orientation support and orient leaves. ஸோ சப்போர்ட் அண்ட் ஆரியன்டேஷன்னா வந்து ஸ்டெம் பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்காக சப்போர்ட். ஓகேங்களா. செகண்ட் வந்து இந்த ஸ்டெம் க்ரோ ஆனதுக்கு அப்புறமா இதுல லீஃப், ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ப்ராப்பர் பொசிஷன்ல வரும். அப்புறமா இந்த ஸ்டெம் வந்து நல்லா வந்து நீளமா க்ரோ ஆகுறதுனால தான் லைட் அந்த எக்ஸ்போஸ் ஆகுது லீஃப்க்கு. லீஃப்ல இருந்து போட்டோசிந்தசிஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ சப்போர்ட் அண்ட் ஆரியன்டேஷன் என்னதுன்னா இந்த லீஃபும் ஸ்டெம்ல இருந்து நிறைய லீஃபும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வரும். இந்த லீஃப் வந்து சன்லைட் கிட்ட கரெக்டா எஃபிஷியன்ட் சன்லைட் வந்து அது கிடைக்குது. நிறைய கேஸ் கரெக்டா நல்ல சன்லைட் கிடைச்சா நல்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும், நல்லா ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதனால கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சும் நடக்கும், ஃபுட்டும் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ சப்போர்ட் அண்ட் ஆரியன்டேஷன்னா என்னது, லீஃபுக்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் பட்ஸ்க்கும் சப்போர்ட் தரும். ஆரியன்டேஷனா அது கரெக்டான பொசிஷன்ல இருக்கும். ஆரியன்டேஷனா பொசிஷன், கரெக்டான பொசிஷன்ல இருக்கும். அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால லீஃப்க்கு நல்ல சன்லைட் கிடைக்குது, நல்லா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சும் ஆகுது, போட்டோசிந்தசிஸும் ஆகுது, ரெஸ்பிரேஷனும் ஆகுது. ஓகேங்களா. செகண்ட் வாட்டரும் மினரல்ஸும் கண்டக்ட் பண்றதுக்காக. வாட்டர் எது கண்டக்ட் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஜைலம். எது வந்து ஃப்ளோயம் தான் வந்து ஃபுட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது வாட்டர் பைப்ஸையும் என்ன சொல்றது, வாட்டர் பைப்பையும் ஃபுட் பைப்பையும் வந்து கரெக்டா வந்து கேரி பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெம் இருக்கிறதுனால மேல இருந்து கீழே போக முடியுது. ஓகே. ஸோ கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ வாட்டர் எங்க இருந்து போகுது, ரூட்ல இருந்து லீஃப்க்கு போகுது. அப்புறமா வந்து லீஃப்ல இருந்து ஃபுட் வந்து லீஃப்ல இருந்து ரூட்க்கு வந்து போகுது. ஓகேங்களா. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஒண்ணு கிடைக்கலனா கூட அது வந்து அந்த பார்ட்டே இது டிஸ்ட்ராய் ஆயிடும். அந்த பார்ட் டிஸ்ட்ராய் ஆனா என்ன ஆகும், அந்த பிளான்ட்டே டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ ஃப்ரம் ரூட்ஸ் டு லீவ்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்டு ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு வாட்டர் ஃப்ரம் ரூட்ஸ் டு லீஃப் அண்ட் மேனுஃபேக்சர்டு ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். ஓகே. இப்போ இதுல ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்கும். என்ன சொல்றாங்க, ஸ்டெம்மோடைய ஃபங்க்ஷன் என்னது, சப்போர்ட் அண்ட் ஆரியன்டேஷன். ஸ்டெம்ல லீஃப்லாம் வரும்ல, லீஃப், ஃப்ளவர், பட்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் தருது. அது ஒரு கரெக்டான பொசிஷன்ல வச்சிருக்காது தான் ஆரியன்டேஷன். கரெக்டான பொசிஷன்னா என்னது, அதுக்கு கரெக்டா சன்லைட் படுற மாதிரி நல்லா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து பொசிஷன்ல வச்சிருக்கு. அப்புறமா இந்த ஸ்டெம்ல தான் வாட்டரும் ஃபுட்டும் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே ஸ்டெம்ல ஃப்ளவரும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. இப்போ செகண்டரி ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். செகண்டரி ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், பெரினேஷன், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அப்புறமா போட்டோசிந்தசிஸ், ப்ரொடெக்ஷன், கிளைம்பிங். ஸோ டோட்டலா 6. ஒரு ஸ்டெம்ல ஸ்டோர் பண்றதுக்காக, ஸ்டெம் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்காக வந்து இது மாடிஃபை ஆச்சு கொஞ்சம். ஓகே. ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்காக, ஃபுட் ஸ்டோர் பண்றதுன்னா என்னது, நம்ம பொட்டேட்டோ பார்த்தோம்ல அதுதான். So stems store food, water in some plant like potato. சில பிளான்ட்ல ஃபுட்டும் வாட்டரும் ஸ்டோர் பண்ணோம். அது எதுல நடக்கணும், பொட்டேட்டோல. பெரினேஷன்னா என்னது, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல வந்து என்ன ஆகும்னா இது சாயிலுக்குள்ள வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர்ல சில காலங்களுக்கு வந்து எப்பெல்லாம் அதுக்கு அன்ஃபேவரபிள் ரொம்ப குளிர் இருக்கும் போதோ ஏதோ வந்து அதுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இங்க வந்து நல்ல மழை பெய்ய போகுது, நல்லா ஃப்ளட் வரப்போகுது, நம்ம வந்து அவ்வளவுதான் நம்ம டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிடும்னா இது ஸ்டெம்முக்குள்ள சாயிலுக்குள்ள வந்து இந்த ஸ்டெம் ஒளிஞ்சுக்கும், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மா மாறிடும். ஓகேங்களா. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மா மாறிட்டு இது எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு நல்லா வெயில் அதெல்லாம் அடிக்கும் போது இது மேல வந்துடும். ஓகே. அதான் பெரினேஷன். அப்புறமா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனா ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது ஏசெக்சுவலா. ஸோ ரோஸ், சுகர் கேன், ரோஸோட அந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து
ரோஸ் நீங்க பாருங்க, ரோஸ் அது கட் பண்ணிருக்கோம், அதுல இருந்து இன்னொரு ரோஸ் வருது கரெக்டா. சுகர் கேனை நீங்க கட் பண்ணி வச்சிட்டேன்னா அதுல இருந்து சுகர் கேன் வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் வந்து ஈஸியா எந்த ஹெல்ப் பாலினேஷன் இல்லாம எதுவுமே இல்லாம இன்னொரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்றாங்க. நம்ம பண்ணி க்ரோ ஆகுது. ரோஸோட ஸ்டெம் நம்ம கட் பண்ணா அதுல இருந்து இன்னொரு ரோஸ் பிளான்ட் க்ரோ ஆகுது. நம்ம பண்ணி அது க்ரோ ஆகுது. சுகர் கேனை கட் பண்ணா அதுல இருந்து இன்னொரு சுகர் கேன் ஆகும். ஓகேங்களா. சொல்லுவாங்களா, அதை வந்து கிளீன் வெட்டி விட்டா அது இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். போட்டோசிந்தசிஸ் நம்மளுக்கு தெரியும். டெசர்ட் பிளான்ஸ் லைக் ஜீரோஃபைட்ஸ் கூட இருக்கும். சாரி, ஆமா, டெசர்ட் பிளான்ஸ் லைக் எரோஃபைட்ஸ். டெசர்ட் பிளான்ஸ் லைக் எக்ஸெரோஃபைட்ஸ் என்ன ஆகும்னா, இதுல லீஃப் வந்து ரெடியூஸ் ஆயிடும், ஸ்பைனா மாறிடும். ஸ்டெம் வந்து லீஃபோட ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கும். நம்மளோட ஒப்பென்ஷியா கூட அதே மாதிரிதான். செரோஃபைட்ஸ்னா என்னதுன்னா, இது வந்து டெசர்ட் பிளான்ட் சொல்லுவாங்க. டெசர்ட் பிளான்ட் செரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து வாட்டர் அதிகமா இருக்காது அவங்களுக்கு. ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு வாட்டர் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சு அதோட வாழ்க்கை ஃபுல்லா வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். இதுல என்ன ஆகும்னா, ஸ்டெம்ல குளோரோஃபில் இருக்கும். ஸ்டெம்ல குளோரோஃபில் இருக்கும். அது வந்து போட்டோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணும், ஃபுட் மேக் பண்ணும். லீஃப் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்பைன் மாதிரி மாறிடும். அப்புறமா நார்மலா ப்ரொடெக்ஷன். இது வந்து நிறைய பிளான்ட்ல தான்ஸ் டென்ட்ரில் தான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸோ தான்ஸ் எல்லாம் இதுல பார்த்தோம் நம்ம. அப்புறமா அந்த கெரேசியா அப்புறமா அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் தான்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக. ஆக்சிலரி பட்ல இருந்து தான்ஸ் வரும், டெர்மினல் பட்ல இருந்து தான்ஸ் வரும். ஏன் இந்த தான்ஸ் வந்து க்ரோ ஆகுது? ஏதாவது ஒரு அனிமல் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, அது வந்து சாப்பிட வந்துருச்சுன்னா அந்த முள் வந்து அது கரெக்டா குத்திடும். ஓகே. டுரண்டா, சிட்ரஸ், கேரேசியா அதெல்லாமே வந்து ப்ரொடெக்ஷனுக்காக. பாருங்க, டுரண்டா நான் சொன்னேன், அதுல இல்லைன்னு நான் விட்டுட்டேன், இதுல கொடுத்துட்டாங்க பாருங்க. எதுலயாச்சும் ஒண்ணு கொடுத்துருவாங்க. அப்புறமா கிளைம்பிங்காக இந்த டென்ட்ரில்ஸும் ஹூக்ஸும் இருக்கும். ஓகே. இது இது வந்து காயில் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட பார்த்தோன்னே காயில் பண்ணி நீ வந்து அப்படியே வந்து திக்கா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். சப்போர்ட்டும் க்ரோத்துக்கும் கிளைம்பிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரேப் பாயிண்ட். ஓகே. ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன் அது orientation, support and orientation of stem of leaves, flowers and buds. அதுக்கப்புறமா வந்து இந்த லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த லீஃப் பாத்தீங்கன்னா அப்புறமா வந்து வாட்டரும் ஃபுட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். செகண்டரி ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ்காக பொட்டேட்டோல, பெரினேஷனுக்காக ஜிஞ்சர்ல, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்காக ரோஸ் அண்ட் சுகர் கேன்ல, போட்டோசிந்தசிஸ் வந்து டிசர்ட் பிளான்ட்ஸ்ல ஒபென்ஷியா, ஓகேங்களா, ஃபிலோக்ளேட், கிளாடோட், ப்ரொடெக்ஷனுக்காக தான்ஸ் வந்து க்ரோ ஆகும், டியூரண்டா, சிட்ரஸ், அப்புறமா கெரேசியால. கிளைம்பிங்காக எதுல வந்து க்ரோ ஆகும்? கிரேப் வைன், கிரேப்ல வந்து க்ரோ ஆகும். கிளைம் பண்றதுக்காக, சப்போர்ட் பண்றதுக்காக காயில் ஆகும். ஓகேங்களா. 7.4 யூ ஷுட் ட்ரை இட். ஸோ இன்னைக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா அனட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி அதோட டிரான்ஸ்ஃபர் செக்ஷனை பார்த்தா உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் இதோடது. ஓகே. ஸ்டெம் இருக்கு, நான் எப்படி அதை கட் பண்ணோம் போன இதுலயே நம்ம ரூட்டுக்கு பார்த்தோம் கரெக்டா. ஸ்டெம் இருக்குன்னா நான் இப்படி வந்து வரைஞ்சிக்கிறேன், ஹாரிசான்டல்ல வரைகிறேன். ஸ்டெம் இருக்கு, இது நம்ம வந்து கட் பண்றோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? இந்த ஸ்டெம் இப்படி இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம இங்க இருந்து பாக்குறோம், இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? இந்த மாதிரி ரவுண்டா தெரியும் கரெக்டா. பாருங்க, ரவுண்டா தெரியும். ஓகே. இதை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிருக்காங்க. இதுல எல்லா லேயர்ஸும் காமிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து ஆனட்டாமி சொல்லுவாங்க. மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இது வரைக்கும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மார்ஃபலாஜி வரும், அதுக்கப்புறம் ஆனட்டாமி வரும். இப்போ மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தோம். வெளியில டென்ட்ரில்ஸ் வந்திருக்கு, தான்ஸ் வந்திருக்கு, லீஃபா மாறி இருக்கு, ஸ்டெம்மு லீஃப் ஸ்பைனா மாறி இருக்கு. அது எல்லாமே மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், வெளியில எக்ஸ்டர்னலா மாறுறது. இன்டர்னலா இருக்கிறது தான் வந்து அனட்டாமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் நீங்க எம்பிபிஎஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா அனட்டாமி. ஸோ இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பா பாக்குறதுக்காக யூஸ்வலா வந்து டிரான்ஸ்ஃபர் செக்ஷனா தான் கட் பண்ணுவாங்க. ஹாரிசான்டலா ஒரு கட் வந்து விடுவாங்க. அதனால வந்து அது சர்க்குலரா வந்து நம்மளுக்கு தெரியும். ஏதாவது யங் டைகாட் ஸ்டெமோ, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரெண்டுக்கும் படிப்போம் நம்ம. டைகாட்க்கும் படிக்கும், மோனோகாட்க்கும் படிப்போம். ஓகேங்களா. அனாட்டாமி வந்து அதுலயும் டைகாட் ரூட்க்கும் படிச்சோம், மோனோகாட் ரூட்க்கும் படிச்சோம் கரெக்டா. இதுலயும் நம்ம டைகாட் ஸ்டெமுக்கும் படிப்போம், மோனோகாட் ஸ்டெமுக்கும் படிப்போம். டைகாட்டோட எக்ஸாம்பிள் சன்ஃபிளவர் கொடுத்துருக்காங்க. மோனோகாட்டோட எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்டா மோனோகாட்க்கு மெய்ஸ், MM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நிறைய அதே தான், எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், ஸ்டீல் எல்லாமே சேமா தான் வரும். ஸோ யூ வில் பி ஃபெமிலியர் வித் இட். என்னது எபிடர்மிஸ், அவுட்டர் மோஸ்ட் லேயர், கார்டெக்ஸ், அதுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் லேயர், மல்டிபிள் லேயர்ஸ் வருது. அதுலயும் வந்து நிறைய ரீஜனா டிவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டீல், அப்புறமா வந்து மெடுலரி ரேஸ், இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? பித்து, இதுலயும் அதே மாதிரி எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், வாஸ்குலார் பண்டில் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாபிக் ஆல்ரெடி இட்ஸ் பீன் டைம். நம்மளோட 1 hour கிளாஸ் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எல்லா கிளாஸ்லயும் லாஸ்ட் 5 minutes வந்து நம்ம டவுட் வச்சுக்கலாம். அது டவுட் இருக்கா? கிளியர் மேம். ஓகே, ஸோ கிளாஸ் எடுக்கும்போது நல்லா லிசன் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஃபீல் டயர்ட் டியூரிங் கிளாஸ், கோ வாஷ், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதை ஆக்டிவா லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பயாலஜி வந்து அப்படியே நம்ம வந்து மெமரைஸ் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லிசனிங். ஸோ the much you listen, the much you get it. ஸோ எவ்வளோ நீங்க லிசன் பண்றீங்க அவ்வளோ உங்களுக்கு வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாமே பயாலஜி இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா டேர்ம்ஸ்லயும் நீங்க எல்லா டெஃபினிஷனையும் வந்து மெமரைஸ் பண்ண முடியாது எல்லா லெசனுக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்களே எழுத ஆரம்பிச்சிடணும். அதான் வந்து நம்ம ஹையர் கிளாஸ் போக போக அதுதான் ப்ராக்டிஸ். கிளாஸை லிசன் பண்ணுவீங்க, ரன்னிங் நோட்ஸ் எடுப்பீங்க. கரெக்டா? அதுதான் வந்து நீங்க பண்ணணும். கெமிஸ்ட்ரி ஆச்சு நீங்க ஏதாவது சம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், பிசிக்ஸ்லயும் சம் பண்ற மாதிரி இருக்கும். பட் பயாலஜி நீட்ஸ் ப்ரையார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லிசனிங். ஓகே, ஸோ நீங்க வந்து நல்லா லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சரா எழுதணும். என்ன ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு அதுதான் எழுதணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம பேராகிராஃபா 2 marksக்கு பேராகிராஃபா ஸ்டோரியா எழுதுனா அவங்க மார்க் போட்டுருவாங்க, ஆனா உங்களோட டைம் தான் வேஸ்ட். ஓகே, ஸோ மேக் ஷூர் டு ஹேவ் அ டைம் மேனேஜ்மெண்ட் வைல் டூயிங் தி அசைன்மெண்ட்ஸ். ஸோ அசைன்மெண்ட் பண்ணும்போது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கு. என்னதுன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 2 minutes 3 minutes தான் எடுக்கணும். ஒரு 3 marksக்கு 5 minutes தான் இருக்கணும். ஒரு 5 marksக்கு 10 minutes தான் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு டைமரோட. ஸோ யூல் ஹேவ் அ மொபைல், எவ்ரி ஒன் ஹேஸ் அ மொபைல். மொபைல்ல ஒரு 5 minutes டைமர் வச்சுட்டு அந்த 5 minutesக்குள்ள எழுதி கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த 5 minutes 1 minute வந்து நீங்க எடுக்கணும், என்னென்ன எழுதணும்னு சொல்லி யோசிக்கணும். உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியுமா யோசிக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. So there are multiple tips and tricks to be told. So exam time la adha paathukalam. So ippodikku listen to the class, take notes, understand each and every terms and complete your assignments. Adha na solluven. ஓகேங்களா? பிகாஸ் இங்க நோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து இதுல வந்து நீங்க பண்ணவே தேவையில்லை எதுவுமே. இதுக்கு ஆல்ரெடி ப்ரீமேடா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் உங்களோட வேலை வந்து ஸ்டடி. ஓகே, ஸோ நீ கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? எஸ், Yes, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ.